ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் வித். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். ரெண்டு நவுன்ஸ்க்கு இடையில என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக நம்மளுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்போசிஷனில் நிறைய இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை மட்டும்தான். இந்த வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எந்தெந்த சூழ்நிலையிலலாம் யூஸ் பண்ணலாம், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Used to indicate being together or being involved. அதாவது இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்றாக இருப்பது அல்லது ஈடுபடுவதை குறிக்க பயன்படுகிறது. ஏதாவது ரெண்டு நவுன் ஒன்றாக இருக்கிறது அல்லது ஈடுபடுகிறது, இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும்னாக்கா நம்ம with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. He ordered a pizza with a coke. பீஸாவுடன் கோக்கையும் ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது ரெண்டுத்தையும் அவர் ஒன்றா ஆர்டர் பண்ணுறாரு. பீஸாவையும் கோக்கையும் ஒன்றா ஆர்டர் பண்ணுறாரு, இணைந்து ஆர்டர் பண்ணுறாரு. He ordered a pizza with a coke அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரிப்போசிஷன் with. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. She is with her friend. அவளுடைய ஃப்ரெண்டு கூட இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட இணைக்கிறோம். அடுத்தது பாருங்க. I will be with you. நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுக்கு நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த with எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, with is used to indicate having. அதாவது ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம இந்த with யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, ஏதாவது ஒரு நவுன் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது இருப்பதை குறிக்க பயன்படுகிறது. அடுத்தது பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், I met a boy with green eyes. அதாவது பச்சை நிறத்தில் கண்கள் இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதில் இருப்பது அப்படின்றது green eyes இருக்கிற ஒரு பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனால் சொல்கிறோம். அடுத்தது பாருங்க. People with a lot of money are not always happy. அதாவது அதிகமாக பணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிகமாக பணம் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஹேவிங் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் தான் நம்ம இந்த with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். பீப்புள் வித் a lot of money are not always happy அப்படின்னாக்கா அதிகமான பணம் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஹாப்பியாக இருப்பது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏதாவது ஒன்று இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒன்று இருக்கிற அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னாக்கா இந்த with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க. with is used to indicate using. அதாவது ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம சொல்லணும்னாக்கா இந்த with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். பயன்படுவதை குறிக்க பயன்படுகிறது. அதாவது இது பயன்படுகிறது, அவங்க பயன்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. He cut my hair with his scissors. அவன் என்னுடைய முடியை அவனுடைய சிசர்ஸை பயன்படுத்தி வெட்டினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இதை பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். அதுக்கு நம்ம with அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க. He writes a letter with a pen you gave me. அதாவது நீ கொடுத்த அந்த பெண்ணை பயன்படுத்தி அவன் ஒரு லெட்டர் எழுதுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதை பயன்படுத்தி? நீ கொடுத்த அந்த பெண்ணை பயன்படுத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பயன்படுத்தி அப்படின்ற இந்த மீனிங் வரணும்னாக்கா நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்க. with is used to indicate feeling. அதாவது உணர்வை குறிக்க பயன்படுகிறது. ஏதாவது ஒரு ஃபீலிங்கை நம்ம ஃபீல் பண்ணுறோம், அந்த உணர்வை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. He came to the stage with confidence. அவன் கான்ஃபிடென்ஸோட மேடை ஏறினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வு கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஃபீலிங் தானே அது. அந்த கான்ஃபிடென்ஸோட அவன் ஸ்டேஜ் ஏறுறான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வித்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேற ஏதாவது உணர்வை நீங்கள் குறிக்கணும், ஹாப்பினஸை குறிக்கணும் அப்படின்னா he came to the stage with happiness அப்படின்னு சொல்லலாம். he came to the stage with fear அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஹாப்பினஸ், ஃபியர், கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் உணர்வுகள். இந்த உணர்வுகளை பற்றி குறிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதனுடன் அவன் அதை செய்கிறான் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் அது வரும்போது நம்ம இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷன்
ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, with is used to indicate agreement or understanding. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், உடன்பாடு இல்லையா. அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றி நம்ம பேசணும், அதை குறிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஆர் யூ வித் மீ, நீ என் கூட தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அடுத்தது he agrees with me, நான் சொல்கிறத வந்து அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம with யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸில் நம்ம வந்து with அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எந்தெந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், practice makes perfect. Thank you students.